Praise God. Let's look at Zechariah. இன்றைக்கு ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு அந்த வார்த்தை விடிய காலையில் ஆண்டவர் காமிச்சார். அதனால பாஸ்டர் கிஷோர்கிட்ட சொன்னேன், let's cut a little bit of the worship. I want to come early, I want to share because எனக்கு இதான் என்னோட லாஸ்ட் செக்ஷன். இன்றைக்கு we have a fantastic man of God, Pastor Michael Vijaja. அவர் 14 வயசுலேருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். As from the age of 14 he has been serving God. And God uses him very powerfully all through the places that he's going. Revivalist ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசி இந்தோனேஷியாவில், he's from Indonesia but he grew up in America. So God has given the heart. ஸோ இந்த தடவை நம்ம வரோன்னு சொன்னால் அவரை தான் நம்ம கூட இருக்கிறோன்னு சொன்னால், அதனால் எக்ஸைட்டடாக இருங்க. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். ஆமென். மற்றவங்க பேசுகிறப்போ அவங்க பேசி நல்லா இருக்குன்னு சொல்கிறத காட்டிலும் என்னையும் அந்த மாதிரி பயன்படுத்துங்கன்னு ஒரு தரிசனம் இருக்கணும். Lord, use me also as you are using the servants of God, so that the anointing is imparted. Amen. The book of Zechariah chapter 4 and verse 2. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான் எப்போதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். It's very interesting that God will ask us, what do you see? ஏன் அந்த கேள்வி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு? Why must he ask us, what are you seeing? ஏன்னா அநேக நேரம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் நம்ம பார்க்குறதே இல்லை. அவர் என்ன சொல்ல வராருன்னு நம்ம புரியறதும் இல்லை. Sometimes we get to have an oversight. We are so interested about the miracle, but we are not interested in what God is showing. எனக்கு அற்புதம் வேணும் என்று கேட்குறமே ஒழிய, அது ஏன் அந்த அற்புதத்தை செய்கிறார், அந்த அற்புதத்தின் நிமித்தம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிலருடைய அந்த ஆலோசனைகளை நம்ம கேட்காம இருக்கிறோம். You get what I'm saying? Amen. You got to keep in mind, ஆண்டவரை அறியாதவர்கள் எனக்கு ஒரு அற்புதம் காமிச்சா இந்த இயேசுவை நம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாரும் சொல்லியிருப்போம். இப்போ ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டீங்க, அப்போ அதே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன கேட்கணும்? நீர் யார் என்று எனக்கு வெளிப்பாட்டும் ஆண்டவரே. I need to know this God as a personal revelation, not just a miracle all the time. I need to understand that. ஏன் தெரியுமா? அப்போ இருந்த வழிபாடிலே அந்த ஆண்டவரோடு ஒரு உறவு இல்லை, நெருங்கியே வர முடியாது. ஆனால் இப்போ நெருங்கி வர்றதற்கு ஒரு அளவே இல்லை. ஆமென். அப்படி இருந்தும் வெளியே நிற்கலாமா? ஆனால் அதான் செய்கிறோம். We don't understand how close we can come. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட வர முடியும்னு there is no limit, there is no limit how close can you come. God doesn't tell you that you only can talk to me in the morning, you can only talk to me in the night. You can come as close as you come and walk with God. And so that becomes our challenge today. Amen. In the வசனத்துல what do you see? So ask God இந்த வருஷம், ஆண்டவரே என் கண்களை திறந்து நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நான் பார்க்க வேண்டும், என்ன சொல்லிக் கொடுக்கிறீர் என்று அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா many times in the book of Zechariah, in the book of Ezekiel, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். எல்லாருக்கிட்டையுமே ஆண்டவர் கேட்குறாரு, what are you seeing? உன் கண்கள் எதை பார்க்கின்றன? அந்த கண்கள் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்க வேண்டும். ஆமென். இல்லாவிட்டால் ஒரு பக்கம் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டு மறுபடியும் உலகத்தில் தான் போய் திரும்பி பார்ப்பான். அவங்களுக்கு கார் இருக்கு, எங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு டிவி வாங்கி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு என்ன ஆண்டவரை கொடுக்க? ஏன்டா டிவிக்காக இயேசு சிலுவையை தூக்குனாரு? See, we don't think the reason that Jesus took the cross, you see, is to save us from hell. நரகம் என்றால் நமக்கு என்னன்னு தெரியாது, அது இருக்கவும் கூடாது, பார்க்கவும் வேணாம். ஆமேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்ட அவசியமே இல்லை. அங்கே எடுத்துக்கொள்ள நான் போனேன், அங்கெல்லாம் போனோன்னு சொன்னால் thank God that you know Jesus. You never want to see all that, because hell is hell. It's just too much. The demons and அவங்களுடைய உண்மையான பேர் என்ன, how to say, உண்மையான ரூபம், the actual form of demons in hell. அடிக்கடி ஆண்டவர் அதை காமிச்சிருக்காரு சில காரியங்கள்லாம் பேசுகிறப்போ. சில ஆத்துமாக்கள் இங்கே இருக்கிற ஒரே இந்த ஒரு மேட்ரு மட்டும் பேசிட்டு we'll get back into that scripture, okay?
அநேக நேரத்தில் வாலிபர்களாக இருக்கிற எஸ்பெஷலி ஃபார் த யங் பீப்புள் யூனோ இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினா எல்லாரும் புரியுமா? ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் நாள் இருக்காங்க, கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் முடிச்சிடுறேன். ஸோ ஆண்டவர் வந்து ஹி வாஸ் டெல்லிங் மீ, இவ்வளோ வாலிபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். அது எனக்கு தெரியல ஆண்டவரே. அப்போ நான் உன்கிட்ட காமிக்க போகிறேன். I'm going to show you. And he brought me down the 5th level of hell. And when the moment I went further and further down, அங்கே வந்து பிசாசனுடைய வலிமைகள், பிசாசுடைய பவர் மாதிரி பாடி பில்டர் மாதிரி இருக்காங்க இந்த பிசாசுங்களாம். ஒன்றும் செயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க கீழே. இவங்க என்னடா இவ்வளோ பெரிய என்ன போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஐ couldn't understand. ஏன் இவ்வளோ பெரிய பாடி பில்டர் மாதிரி இருக்கிற அசுத்தமான ஆவிகள் நரகத்தில் செயினை வச்சு என்னத்தை வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். மேலேருந்து என்னுடைய கண் இந்த ஆண்டவர் சொன்னார், இப்போ மேலே அப்படியே பாரு, அங்கே எங்கே என்ன வச்சு இழுக்கிறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் நான் பூமிக்கு வந்துட்டேன். பூமியில் அநேக வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், மேல் அண்ட் ஃபீமேல், அவங்க கழுத்தில் ஒரு கயிறை போட்டு, செயின், இரும்பு செயினில் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு விடுதலை இல்லாதபடி போட்டு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கும். Do you understand? Even though he is alive on earth, yet he will experience the bondages and the addictions of hell. And these are not normal demonic spirits that is holding them down. You know, powerful spirits that looks like bodybuilders. ரொம்ப ஆச்சரியமா இருந்து, but the ones they are holding up on earth, they are ordinary people. That's what they think. But in God's eyes, you and I are powerful giants one day. Amen. But you see, we don't believe who we are, you see. நம்ம யார் என்று நமக்கே ஒரு நம்பிக்கை வர மாட்டேது. இரவும் பகல நான் ஒன்றும் இல்லை நீயே சொல்லியிருந்தேன்னா இதுக்கு விடுதலை இல்லை. பேய் யாரோ ஒன்று விட்டா தான் ஒழுங்காக இருப்பீங்க. சிலதுங்களுக்கு அப்படி தான் அது திருந்தி ஒழுங்காக கேட்குது. எவ்வளோ வட்டி சொல்லு, அது கேட்கவே மாட்டுது. ஏன்னா அது ஒரு தாழ்மை இல்லை. அண்ட் வி cannot acknowledge. That's being stupid. அது வந்து தாழ்மை இல்லை. Are you following me? So the point is, இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், we are thinking to ourselves, I'm addicted. I don't want to follow God. I don't want to look at God. I don't want to run after Jesus. நம்ம நினச்சிட்டு இருக்கோம். But actually there are powerful demons that is holding people in bondage. Don't want to let go. கொஞ்சம் போனீங்கன்னா they will pull you back. And they are holding everybody down. ஏன்னா இந்த வருகிற தலைமுறை வாலிபர்களுடைய தலைமுறை. God wants to lift up the sons and daughters. Pour new spirit among them. அதனால அவங்கள வராதபடி அவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த அனுபவத்தில் ஆண்டவர் என்னை நரகத்துக்கு கீழே கூட்டிட்டு போய் தேவனுடைய சிங்கங்கள் கீழே வந்து இன்றையிலிருந்து நீர் அவர்களை விடுதலை பண்ணுவாய் என்று சொல்லி அந்த ஒரு அனுபவம். அந்த நெக்ஸ்ட் மீட்டிங், அது ஒரு இஸ்ரேலில் அந்த இஜிப்டில் கான்ஃபரன்ஸு, சாதோட கான்ஃபரன்ஸில் த நெக்ஸ்ட் மீட்டிங், த நெக்ஸ்ட் டே வர்ஷிப் நடந்து கொண்டு இருக்கிறது. நோபடி சே எனிதிங். வாலிபர்கள் எல்லாம் முன்னுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. when the worship presence of God began to touch individual lives. Amen. That's why I want to encourage you. Don't let anything stop you. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை, இல்லை எனக்கு பண பிரச்சனை, எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனை என்பது ஒரு கயிறு, ஒரு கட்டு போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம் கீழே. எதுனா ஆண்டவரால் கூடாதது இருக்கா? Is anything impossible with God? சொல்லுப்பா, இங்கிலீஷில் சொல்லு. நத்திங். சொல்கிறதுக்கு ஸ்டைலாக இருக்கு, ஆனால் எத்தனை காரியம் சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. You know why God I cannot follow? Because this, because of that, because of this, because of that. உப்புமா இல்லை, உப்பு இல்லை, சீனி இல்லைன்னு கதை சொல்வீங்களா? சிலவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நான் வந்து சர்ச்சுக்கு சீக்கிரம் வந்தால் முடியாது, வீட்டில் ஆக்கி வச்சுட்டு வரணும். நீ ஆக்காமல் இருந்தால் ஊந்துருவான் ஆக்கியில். பக்கத்தில் தான் இட்லி கடை இருக்க. இல்லை எங்கள் பிள்ளை என் கையால் ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. ஸோ when are we going to be set free to serve the Lord Jesus Christ? Amen. And I'm not asking you to be divided, but I want you to honor God first. That priority
must be the first. ஆஞ்சலின் சொன்னாங்க அவங்களுக்கு பிள்ளை பாசம் ரொம்ப க்ளோஸ். தென் what I love the children a lot, ஆனால் I love God more. ஆனால் ஒரு ஆம்பளையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடினமாக இருந்து இல்லை வரணும். அந்த அம்மா வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, நான் வரமாட்டேன் நீங்கள் மொதல் போங்கன்னு. நீ வராட்டி போயிருந்தேன் அப்பசாமல் இருந்தேன், ஐயோ ஆண்டவரே உதவி செய்யணும். By the time the aircraft was landing, she said, no, I will just follow you. Praise God. ஆமென். அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி நிறைய பெண்கள் நீங்கள் சொல்கிற சரி என்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய கணவரை விடுதலை பண்ணும். நீங்கள் சொல்கிற சரி என்கிற ஒரு வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும். ஆமென். Do you realize that? Sometimes as a husband and wife, you are the one who's holding the key to your family's miracle. The moment you say, yes, let us obey God, 100% the whole family will experience the miracles of God. Amen. So let's see, what do you see? நீ என்ன பார்க்கிறாய்? உலகத்தில் எது நடந்தாலும் உலகத்தை பிரகாரமாக பார்க்குற விதம் ஒரு விதம், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ற பார்க்குற ஒரு விதம் ஒன்று இருக்கு. அது எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்காது. சில சமயத்தில் தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் எங்களை அழைக்கிற பொழுது அந்த காரியத்தை அவர் காமித்து கொண்டே இருப்பார். அதனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Sometimes our hearts will dabble between two views. One is the way the world is showing things, and another one is the way God is showing things. And then you have to choose which one I want to follow. நான் எதை பற்றி செல்ல வேண்டும் என்று நான் முடிவு பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஜெகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். ஜெகரியா chapter 4 and verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Amen. That this is the word to Zerubbabel. Now I want you to put your name there. This is the word to your name, Aisuria. This is the word to your name. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவர் என்று கேட்கிறோம் தானே. So this is the Lord's will, not by might, not by power, but by the Spirit of the Lord. தமிழ் எப்படி எழுதி அழகா சொல்லுவோம் பார்ப்போம். பலத்தினாலும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. Come on, let's 1 2 3 go. Oh wait. பலத்தினாலும் பாடுறீங்க, எங்கடா பலத்தை காணோம்? பலம்னு சொன்னா பலத்தா சொல்லுங்களேன். Okay, let's 1 2 3 go. ஆஷா கடைசியில் ஒன்றும் புரிய தேஞ்சி போன இது மாதிரி கேட்குது. இப்படி வார்த்தையிலே இப்படி தேஞ்சோன்னா எப்படி உண்மையாக காமிக்கிறது? பலத்தினாலும் பிரகார தமிழோட வார்த்தை அந்த மாதிரி நமக்கே விளையாடுது. என்னடா அது எழுதியிருக்காரு? சரியா இல்லை. அப்புறம் என்னுடைய ஆவியினாலே. So my question is, what can the Holy Spirit do? That's what my question is. If God says that I will only do this by my Spirit, I'm not going to do when you use your might. உன்னுடைய பலத்தை நீ பாவித்தா என்றால் நான் அதை செய்ய மாட்டேன். உன்னுடைய வசதியை நீ வைத்து, உன்னுடைய கனெக்ஷனை வைத்து, இங்கே ஃபோன் போட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை இழுப்போம் அவரை இழுப்போன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணனா அதை செய்து காமிக்க மாட்டேன். என்றால் எந்தெந்த காரியம் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ என்னுடைய ஆவியால் மட்டுமே நான் செய்து காமிப்பேன். ஆமென். So you see, God puts a divine condition in how He wants to do things in our lives, in our churches, in everything that He do. And that God's law is, it is only by my Spirit. இதுதான் ஆண்டவருடைய நிபந்தனை. என்னுடைய ஆவியினாலே தான் நான் செய்து காமிப்பேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவும் நீ சொன்னாலும் கடைசியில் உன்னுடைய சாட்சி வந்து உன்னுடைய கஷ்டமா, உன்னுடைய நஷ்டமா, அல்லது தேவனுடைய மகிமையா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில சமயத்தில் சாட்சி சொல்கிறப்ப அப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் கர்த்தர் வந்தார். இவ்வளோ இழுத்துட்டு அந்த கர்த்தர் மட்டும் 2 செகண்டில் சொல்லி முடிச்சிருவான். அப்போ உன்னுடைய மகிமை உன்னுடைய கஷ்டம். ஆண்டவருடைய மகிமையா? Do you understand what I'm saying? ஆஞ்சலின் நானும் அமெரிக்கா போகிறப்ப we decided on the first day that we will never tell the challenges we'll have to go through. We will always say what God did in our lives.
ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பாக்கியம். ஆமென். அது ஒரு பாக்கியம். அவர் அப்பா இது செய்யுங்கன்னு நம்மளை நம்பி சொன்னார் என்றால் அது அவருடைய நம்பிக்கை. அது ஒரு பாக்கியம் தானே. அதுக்கு ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஊரார் விட்டுக்கிட்டு நான் இது இல்லை, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு சைக்கிள் இல்லை, எனக்கு மோட்ரு இல்லை, நான் நடந்தே வந்தேன், என்ற காலி நடக்கிறது தான் கொடுக்குறாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் ஊர் சுற்றுறது நடக்கிறதெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் மட்டும் நான் நடந்தே போனேன். Because somehow we want to share the glory with Jesus. We want to equal share. கஷ்டம் உண்மை, ஆனால் அவருடைய மகிமை இன்னும் பெரிது. ஆமீன் சொல்லுங்க. That is something that you and I வைராக்கியத்தோடு பேசணும். You got to speak with godly pride that it's a joy to be called by God. It's a joy to be given the opportunity to serve God. இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, சபையில் எல்லாம் செய்யாட்டி உங்களுக்கு தெரியும்ல, நரகத்துக்கு போயிடும். அப்படி தான் செய்யணும். சர்ச்சுக்கு தெரியுமா நான் எவ்வளோ வரேன், எவ்வளோ செய்யணும், நான் தான் கடைசியாக வரேன், கடைசியாக போகிறேன். இதெல்லாம் தேவையா நமக்கு? எவ்வளோ ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வீட்டை கட்டுகிறவன் கர்த்தர் அவனுடைய வீட்டை கட்டி காமிப்பார். It's a shortcut. I want to tell you. The Bible says when you build the house of God, God builds your house. இது நான் இன்னைக்கு நான் எத்தனை சொல்லலை. இந்த வசனத்தை நான் 15 வயசாக இருக்கிற வாசிச்சு பார்த்தேன். என்னடா இது? தமிழ் சிங்கப்பூரில் தமிழ் படித்தாகணும், இட்ஸ் கம்பல்சரி. ஆனால் தமிழ் பைபிள் படித்தாகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் ஆண்டவர் தமிழ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த தமிழ் பைபிளை நான் படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் படித்தா தூக்கம் வந்துடும். ஸோ நான் முழங்கால்லையே நின்று படிப்பேன். இப்படியாவது உளுந்தா மண்டை உடையும், ஒழுங்காக படிச்சிருவோன்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டேன். அந்த பிரசங்க கிருபையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அதனால தான் அதனுடைய ஒரு பாரம் இருக்குது தமிழை குறித்து, தமிழுடைய மக்களை குறித்து, இருக்கிற பிரச்சனைகளை குறித்து. But I want you to understand, God is giving us a condition for these end times. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அவருடைய அற்புதத்தை எப்படி செய்வார் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களை கொடுத்திருக்கார். அது என்ன? நான் என்னுடைய ஆவியால தான் அதை செய்து காமிப்பேன். If God says that my condition is that I'm going to do things by my spirit, then my job is to find out how is he going to do that through his spirit. What are the things that I can do if the Holy Spirit will do? What are the things? How is he going to do that? வேதத்தில் பார்க்குறோம், Genesis chapter 1 verse 1 the Bible says the Spirit of God was there when God was forming new things on earth, on the heavens. When God was doing new things, புதிதான காரியங்களை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். புதிதான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார். ஆமீன். 4 பேர் ஆமீன் சொல்லிங்களா? மற்றவங்களா ஆமேன்னு சொன்னீங்களா? ஆமீன் சொன்னீங்களா? ஆமீன். புதிதான காரியங்களை செய்த பொழுது கர்த்தர் அங்கே இருந்தார். அப்பொழுது புதிதான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தே ஆக வேண்டும். If it's not there, it's not going to happen. If you want God to do new things in your life, then the Holy Spirit must be welcome. The Holy Spirit must take control. The Holy Spirit must guide you. If not, the new things and the new beginnings can never come in your life. So I got to keep paying attention. You see, கர்த்தருடைய ஆவினால் மட்டும்தான் இது முடியும். அதனால எந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாரு, எதில் நான் கிரியை செய்கிறேன், அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே. ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம். கடைசியில் நம்ம தான் எல்லாம் கஷ்டப்பட்டு இழுத்து அவன் ஃபோன் அடித்து இவனை ஃபோன் அடித்து எல்லாம் போட்டு இழுத்துட்டு ஆண்டவர் தான் செஞ்சார்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது. ஆனால் உண்மையாகவே நீ செஞ்சாய். ஏன்னா சண்டைன்னு சர்ச்சுன்னு வரப்போ நான் தானே கட்டுனேன், நீ தானே கட்டுனேன்னு எதுக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க? கர்த்தர் கட்டுனான்னு என் வாயில் வரல. Do you understand what I'm saying? ஆமேன். எல்லா மகிமைக்கு யாருக்கு? And so God reminds us today that in this end times, there is a reason why God is telling us that I must build the church by my hands. I must build your life by my hands. And you want to know why? அது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றான்னு சொன்னா, என்னுடைய கரத்தால நான் கட்டிட்டேன்னு சொன்னா பிசாசு அது தொடறதுக்கு வல்லமை இல்லை. If my hands has built your life and built the church, the devil has got no power to touch what the Lord has built.
If you struggle with your life in your own way, உங்களுடைய சொந்த விதத்திலேயே நான் என்னுடைய கையால் நான் கட்டினேன் என்ற நான் என்கிற வார்த்தை வரும் என்றால் பிசாசு சும்மா தட்டியோட போய்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்மளுடைய பலன் பிசாசுக்கான பலனுக்கு ஏதுவானதில்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. ஆமென். அதனால இன்றைக்கு நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், உடையாத ஒரு வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொன்னால், அது ஆவியானவரை கட்டி காமிக்க வேண்டும். You want to do something which is enduring, our family, our home, our business, and whatever else you are doing, it has to be done by the Holy Spirit. அவருடைய கையெழுத்து கையொப்பம் அங்கே இருக்க வேண்டியும். built by God. சிக்னேச்சர் அங்கே போடணும். அவர் போட்டுட்டாருன்னா பிசாசு வரப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், இதை தொடலாமா வேணாமா. நல்லலையா சொல்லுங்க. ஆமென். அப்பேற்பட்ட ஒரு கிருபை இன்றைக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றேன். Acts chapter 10 verse 38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வாசிங்கப்பா. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவரோடு இருந்ததினாலே அவருடைய வல்லமை நிமித்தம் அவர் போன இடமெல்லாம் நன்மையை செய்து காமித்தார். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலை காமி செய்தார். அற்புதத்தை செய்து காமிச்சார். சுகத்தை செய்து காமிச்சார். அதெல்லாம் எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியானவர். Because the Holy Spirit was with him, inside him, on him, he was able to set the captives free. அப்ப என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு பிரச்சனை வர வேண்டும் என்று சொன்னார், நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானுக்குள்ள நான் இன்னும் நிரம்பிக் கொண்டே இருக்கணும். நீங்க யோசிக்கணும். வாலிபர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நினைக்கிறோம் இந்த கட்ட பழக்கத்தெல்லாம் விட்டாதான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கட்ட பழக்கத்தெல்லாம் கூட எந்த பழக்கமோ அது whatever it is between you and God, we all have sinned something and that is why we have accepted Christ. Amen. ஹலோ, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆழமான உண்மை சொல்ல போகிறேன். ரெடியா இருக்கீங்களா? ஆழமான உண்மை. என்ன உண்மை? ஆழமான உண்மை. எந்த ஊழியக்காரனும் சரி, ஊழியக்காரங்கள் யாருமே பரிசுத்தவானாக இருந்து கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. பாவியாக இருந்து கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். I want you to understand the deepest truth that every saint that you see was a sinner before, and that is why God touched their lives and forgive them. Correct? Do you understand? That means everybody have sinned against God. ஆனால் தயவு செய்து நீங்கள் அவங்க மாதிரி இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. அங்கேருந்து தான் அவங்க எல்லாரும் மாறி வந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்து தான் பரிசுத்தவானாக மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களையும் என்னையும் மன்னித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளையும் மாற்றி கொண்டு வருகிறார். ஆமேன், ஆமேன். ப்ளீஸ் டோன்ட் சே அவங்கெல்லாம் பரிசுத்தவான். நோ 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 நோ. none of us are right in God's eyes. நான் எவ்வளோ பாவம் தருமா சிரம். The Holy Spirit is changing us. சில சமயத்தில் பிரசங்கியாக இருக்கிற நாங்களும் மறந்து விடுகிறோம் நம் பாவிகள் என்று. பரிசுத்தவான்களை போல இன்னும் அதிகமாக பாவங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறோம். ஆனால் தேவன் அன்பையை மறந்து விடுகிறோம். You see, we forgot that we are sinners before God. You got to remember it was the grace that touched our lives. You see, ஆண்டவர் என்னை எவ்வளவுக்கு எவ்வளவாக மன்னிக்கிறாரோ அவளுக்கு அவ்வளவாக தேவனுடைய அன்பு இன்னொருவரையும் மன்னிக்கும் என்ற சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. We forget. We tend to talk as though I've never sinned before, but you are the sinner. நீ பாவமே செய்யாட்டி அப்ப எதுக்கு இயேசுவை ஏத்துக்கிட்ட? இயேசுவை ஏத்துக்கிட்டனா மன்னிப்பு கேட்கணுமே. மன்னிப்பு கேட்கணும்னா பாவம் செஞ்சிருக்கணுமே. அப்ப என்னத்தை தான் செஞ்சு பாவம் கேட்ட? Do you understand what I'm saying? ரட்சிப்பினுடைய உண்மையான கதையை நீங்க நினைப்பு வச்சிருக்கணும். When you say you are saved from sin, that means you did do something. Amen. So don't condemn yourself every day.
உங்களுக்கு தெரியாது நான் என்னெல்லாம் செய்கிறேன், நமக்கு தெரியவே வேணாம். கர்த்தர் ஒருவர் பார்த்துருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஆமேன், அல்லேலூயா. தேவையில்லாமல் இதே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காதுங்க. அவருடைய அன்பு பெரிது. God's love is greater than your sin. God's love is greater than your condemnation. நான் இதெல்லாம் விட்டாதான் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர உன்னால் முடியவே முடியாது. ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்தால் தான் இதை விட முடியும். ஆமீன் சொல்லுங்க. Without Jesus, without the Holy Spirit, you cannot overcome any addiction. I got to understand that, you see. ஒரு வாட்டி நம்ம சர்ச்சில் சிங்கப்பூர் அது மலேசியாவில் ஒரு சர்ச் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நம்ம பசங்களாம் வருவாங்க சர்ச்சுக்கு. திஸ் ஃபெல்லஸ் வில் கம் டு சர்ச், யூனோ. கையை இது இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களாம் செஞ்சுட்டு பாஸ்டர் கிஷோர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அவரே சொல்லிட்டு போகிறாரு, நீ வேற என்ன கேள்வி பட்டன்னு வச்சுக்க. அமெரிக்காவில் ஒன்று போடுவோம் அங்கேயே. நீ பார்த்து எங்கடா அந்த இது ஃப்ளாக்கெல்லாம், இந்த போலீஸோட கம்பா அதெல்லாம் இல்லையா? நீங்கள் நைட்டு போலீஸா? இல்லை, அதை வச்சு டிராஃபிக் லைட் மாதிரி அடிச்சுட்டு இருந்தீங்களான்னு பார்த்தேன். அதுலேயே ஒரு பயம் வருதுடா, கிட்ட வந்து டபார்னு போட்டுருவாங்களோன்னு. What was I saying? மலேசியா சர்ச்சுக்கெல்லாம் அட்டென்ஷன் பண்ணுறீங்களான்னு. மலேசியா சர்ச்சில் இந்த பசங்க வந்து ஜீன்ஸ் போட்டு வருவாங்க சர்ச்சுக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. சரி போடுறியா, போட்டு வா, சர்ச்சுக்கு வந்தால் போதும்னு நான் இருப்பேன். ஆனால் சிலவங்க என்ன சொல்கிறாங்க, ஜீன்ஸ் போட்டால் சர்ச்சுக்கு வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியன் பேண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லை. சிரிக்காதீங்கடா, போட்டு வந்துருக்கா, அவெல்லாம் போட்டு வந்துருக்கீங்களா? ப்ரைஸ் அலாட் பிரதர். சரி, ஒன்று. Now I'm not saying don't dress up, but I'm saying we have to bring people inside the house of God. You see, ரெண்டாவது அவன் காது குத்திட்டு வருவான். அவன் இப்படி வந்தான் ஒரு நாத்தம், பாஸ்டர் இப்படி ப்ரைஸ் எல்லாம். என்ன காது வலியான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், ரொம்ப பணிவாக இருக்கேன் இன்னைக்கு. இல்லை பாஸ்டர். அவங்க அம்மா வந்து இழுத்து பாருங்க, அவன் காது குத்திட்டு வந்திருக்கான், நல்லா இருக்கான்னு கேளுங்க. நல்லா தானமா இருக்கு. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? என்ன போட்டாங்க ஏண்டா, அவன் காது அவன் குத்திட்டு போகிறான், நீங்கள் அவனை திருத்தாமல் என்ன வந்து கேட்குறீங்க? நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அது தானே என் வேலை. பாஸ்டர்ஸ் ஆர் நாட் பேரண்ட்ஸ், வி ஆர் ஜஸ்ட் பாஸ்டர்ஸ். ஐ வாண்ட் டு டெல் அஸ் சம்திங். சரி, அது ஒன்று ரெண்டு முடிஞ்சா. மூணாவது இன்னொருத்தன் வந்தான் சர்ச்சில். அவன் டம் அடிச்சுட்டு வந்தான் சர்ச்சு. சிகரெட்டு தெரியுமா அவங்களுக்குலாம்? டம் அடிக்கிறதுனா என்னன்னு தெரியாதுன்னா, எனக்கு கிறிஸ்டின்லாம் நீங்கள் நல்லவங்க. சிகரெட்டு ரொம்ப நல்லவனுங்களாக இருக்காங்கடா ஐயா. ஐ லவ் பெங்களூர் பீப்புள். ஸோ சிகரெட் குடிச்சிட்டு வராரு. குடிச்சிட்டு வந்துட்டு ஸ்மெல்லாக இருந்துச்சு. வந்தார். இல்லை பாஸ்டர் வந்தேன் போனேன். சிகரெட் குடிச்சாடா? ஆமாம். சரி குடிக்காமல் அடுத்த வாட்டி வாரான்னு சொன்னேன். அழுதுகிட்டே இருந்தான். இல்லை நீ இனிமேல் மினிஸ்ட்ரிலாம் செய்ய வேணாம், நீ போய் உக்காருன்னு சொன்னேன். அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம்பான்னு அப்படி போயிட்டேன். ஆண்டவர் என்ன நிறுத்த சொன்னார். இங்கே வா அன்னைக்கு கூப்பிட்டார் என்ன. The Lord was asking me, are you holy then? மீனு என்ன கேட்குறேன். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்குற ஒரு காரியம், நீ என்னுடைய பரிசுத்தவானான்னு கேட்குறேன். எப்படி அது மாதிரி ஆசன லோ லோடா, யூ ஆர் த ஹோலி காட், யூனோ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருந்து அவன் மாறுவான் என்று நான் மன்னித்து ஜபிக்கின்றேன். கஷ்டப்பட்டு அவருடைய ஆவியானவர், நான் அவனை சபைக்கு கூட்டிட்டு வருகிறேன், ஆனால் நீயோ வராத என்று விளைவு நிற்க சொல்கிறேன். அப்போ நீ யார்? அப்போ நீ என்னை விட ஒரு பரிசுத்தவான். Do you understand? சபைகள் என்பது பாவிகளுக்கு. உண்மையா இல்லையா? The church is for the sinners to come and be changed, not for the righteous people. Because Jesus said, I came to seek the lost and not the righteous people, you see. அப்போ இங்கே தான் நீங்கள் மாற போகிறீங்க, இங்கே தான் விடுதலை பண்ண போகிறீங்க. ஆமீன். The church is a place of revival. It's a place of transformation. It's a place of change. We are so afraid to tell the truth. அப்படின்னா பாஸ்டர் அவ்வளோ அடித்தா வரலான்னு சொல்கிறீங்களா? ஆமாம் அப்படிதான். சீக்கிரம் அடிக்க எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போனோம்? இல்லை சொல்லு, எதுக்கு நீ போகிற?
The one who is sinning is coming to a place where he knows Jesus is in the center of the church. That is why people are coming to the house of God, that God will set them free. Amen. So if you are here and you're going through your challenges, I want you to be here until God sets you free completely. இதுதான் இந்த இடம், தேவன் நம்மளை மாற்றுகிற இடம். அதை விட்டுட்டு உங்கள் பிள்ளைங்கள போய் நீ இதெல்லாம் சரியா சர்ச்சுக்கு வராத அப்படின்னு சொல்லின்னு வச்சுக்கோ, பிசாசு அவன்கிட்ட அவன் திருடிட்டு போயிடுவாங்க. அவன் ஏதாவது ஒரு கோயில் முன்னுக்கு போய் நின்றுக்கிட்டு இருப்பான். அப்புறம் உட்காந்து ஒப்பார வச்சு அழுதுகிட்டு இருக்காதிங்க, ஏன்டா அவன் அங்கே போனான்னு. ஏன்னா நீ தான் அனுப்புனாங்க, நீ தானே வர வேணான்னு சொன்னேன். ஆனால் இயேசுவோ பாவிகளை நேசித்தவர், நேசிப்பவர், நாளைக்கும் நேசிப்பார். ஆமென். So I want you to know this place of transformation. What is church? சிங்கப்பூரில் ஒரு சர்ச்சில் நம்ம சர்வீஸுக்கு நடக்கிறப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, பாஸ்டர் அவங்க கிட்ட போகாதீங்க. வாய்? தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான் சண்டே சர்வீஸ். பிரேஸ் காட். அவன் தான் வரான் சர்ச்சுக்கு, அவன்கிட்ட தான் நான் போய் உட்காந்து பேசணும். அவங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. What's wrong with us? We have forgotten our mission. எதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார், எதற்காக ஊழியம் ஆரம்பித்தோம் என்ற முற்காரணத்தை நாம் மறந்து விட்டோம். அவர்களைத்தான் ஆண்டவர் தொட விரும்புகிறார். ஆமென். I said don't forget all these things. வாலிபர்களாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இருந்து இந்த கஷ்ட நேரத்தில் இந்த டெம்டேஷன், அந்த அடிக்ஷன், இந்த பாவம், அந்த பாவம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தாலும் கூட நீ கர்த்தர் வீட்டில் உத்தமமாக இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை முழுவதும் விடுதலை பண்ணுவார். எப்படி செய்ய போகிறார்? என்னுடைய ஆவினால் எல்லாம் கூடும். Allow the Holy Spirit to take over. Allow the Holy Spirit to possess you. Allow the Holy Spirit to fill you. உன்னால் ஜபிக்க முடியாட்டி ஜபிக்கிறவங்களோட பக்கத்திலே இரு, அவங்களுடைய ஜபம் உன்னை தொடும். அநேக நேரம் நினைப்பேன், நான் எவ்வளோ சண்டைகள் மத்தியில் இந்த குண்டர்கள் குரூப்பில் இருந்தப்போ செஞ்சுருக்கிறேன். ஒரு வாட்டி கூட எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க என்னை சுற்றி, என்னுடைய நண்பர்கள்லாம். 40 பேர் இருந்தோம், 20 பேர் இறந்துட்டானுங்க சண்டையில். ஒரு ஆளையும் அங்கங்கே குத்தி கொண்டா போட்டாங்க. என்னை குத்தி கத்திக்கிட்ட வர்றப்போ தான் ஒருத்தர் என்னை தெரிஞ்சுட்டு சரி நீ போயின்னு விட்டுட்டாரு. எனக்கு தெரியல எப்படா அது நடந்துச்சுன்னு. How did I escape when everybody else died? அப்போ தான் தெரிஞ்சுது என்னுடைய தாயார் அங்கே ஜபித்து கொண்டு இருக்கிறார். அவங்களுடைய ஜபம் என்னை பாதுகாத்தது. You see. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக கடந்து போகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நம்மளுடைய ஜபம் அவர்களை போர்வையாக காத்துக்கொள்ளும். இல்லாவிட்டால் எசபேல் ஆவி அவர்களை திருடி கொண்டு போய் நரகத்தில் கட்ட வைக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கிலிருந்து நாம் யாருமே கட்டப்பட வேண்டும் என்று அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. I want to bring this reality, the sin that we love so much, the addiction that we love so much, because some demon is pulling you down. இன்னொரு வார்த்தை, இந்த எனக்கு இன்றைக்கு நேரம் இல்லாட்டி நான் அதை குறித்து உங்கள்கிட்ட நான் பேசுவேன். இந்த ஜனவரி 1 ஆண்டவர் என்னை பரலோகம் கூட்டிட்டு போன பொழுது அங்கே நம் நாவினுடைய பாவத்தை அதை காமிச்சார். ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி, why did Isaiah the prophet say, Lord, I am a man of unclean lips? ஏன் அப்படி சொல்றாரு? ஆண்டவரை என்னுடைய கண்கள் என் தேவனை கண்டன. ஃபர்ஸ்டா வாயில என்ன வருது? என்னுடைய நாவு பாவம் நிறைந்தது தானே. ஏன் உடம்பு சொல்லலை, ஏன் கண்ணு சொல்லலை, கையெல்லாம் ஏன் சொல்லலை, ஏன் நாவை பற்றி பேசினாரு? ஏன்னா அதில் தான் அந்த மர்மம் இருக்கின்றன. ஒரு மனிதனுடைய நாவு பரிசுத்தமாக இருக்கும் என்றால் அவனுடைய முழு உறுப்புமே பரிசுத்தமாக இருக்கும். எந்த ஒரு மனிதனுடைய நாவு பாவமாக இருக்கும் என்றால் அவனுடைய முழு இருதயமே பாவமாக மாறுகிறது. எத்தனை பேர் அதை மறந்துடுறோம் தெரியுமா? இங்கே அல்லேலூயான்னு ஒப்பாரி வச்சு கத்திக்கிட்டு வீட்டில் உலகத்தை நாவி மாதிரி பேசுவோம். ஃபுல்லாக எதுக்கும் பயப்படும் இல்லை. சண்டை சச்சரவு, எதிர்த்து சண்டை போடுறது. We just forget that the Holy Spirit is still inside you. கணவனை மதிக்காம, மனைவியை மதிக்காம, பெற்றோர்களை மதிக்காம, we just forgot that the Holy Spirit is still inside you. நண்பர்களை பார்த்து சிரிச்சு பேசுறது, பெற்றோர்களை பார்த்து வெறுத்து பேசுகிறது. We forgot that the Holy Spirit is still inside you. And no wonder why
we cannot see Jesus. You see? புரிதுங்களா இன்றைக்கு? ஸோ இன்றைக்கு இந்த செஷனில் உண்மையாகவே மனம் திரும்புவோம். அங்கே பாருங்க, அவர் மனம் திரும்புகிற என்னன்னு சொல்கிறாங்க. And he didn't really ask God for anything. It was the angel who brought the fire and touched him and he changed. Amen. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இருக்கும் என்றார். நான் கஷ்டப்படுறது மாறுறதை காட்டிலும் தேவ தூதர் அந்த அவருடைய அக்கினியை தொட்டு ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய நாவை தொடுவார் என்றார். அந்த பரிசுத்தம் என் உள்ளத்தை மாற்றி கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பொழுதுதான் உண்மையான அற்புதம் குடும்பத்தில் நடக்காது. I wanted to think about this very carefully. How we can break a family using this tongue. ஒரு சபை உடைந்து போகிறது நாவினாலே, ஒரு குடும்பம் உடைந்து போகிறது நாவினாலே. எவ்வளோக்கு எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்களோ அந்த நட்பு உடைந்து போகிறது இந்த நாவினாலே. வீட்டுக்கு போனால் நம்ம மிலிட்ரி கேமில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். உட்காரு, ஏந்திரி, ஏஞ்சி நெல், உருண்டி ஏறு. என்னடா அது வீட்டுக்கு போனால் அன்பு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ தான் கேட்குறாங்களா? You just forgot about what is love. அன்புனா என்னாருன்னு மறந்துட்டோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அன்புக்காக வெளியே சுற்றிட்டு இருக்கான் வீட்டுக்கு போகாமல். அது எப்படிடா, வீட்டில் தான் அன்பு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் வெளியே சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அன்பு இல்லை. Are you listening? All of you listening? Amen. So let's change that atmosphere. Change that atmosphere. எத்தனையோ முறை நான் ஜெசிபெல் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு இருக்கிறேன். உன் பிள்ளைகள் போடுற கஷ்டத்தை விட்டுவிடு, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களை. அவர்களுக்காக ஜபிக்கிறதை நிறுத்தினே, நான் அவர்களை தத்தெடுப்பேன் என்று சொல்லி விட்டுருவோமா? பேசாம கடைசி வரைக்கும் விட்டவே முடியாது. என்றால் கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இன்றைக்கு உங்கள் கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயம் தொடுவார் என்று விசுவாசிப்போம். ஆமேன். ஏதாவது சர்ச் ஃபங்க்ஷன்ஸ் வச்சா பாவங்களை கூப்பிடுங்க. பரிசுத்தவான்களாகவே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை. பாவிகள் நிறைந்த இடத்துல யார் திரும்ப வந்து நிற்பார்? இயேசு வந்து நிற்பார். ஏன்னா இவர்களுக்காக தான் நான் வந்தேன். உடம்பு சரியில்லாமல் ஒருத்தவங்க வரப்போது தான் சுகமளிக்கிற தேவனாக அவர் வந்து நிற்கிறார். பிசாசு பிடித்து வருகிறவர்கள் தான் விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்டியன்ஸாக வந்துட்டோம். அப்போ இயேசு ஒன்றும் இல்லை சேருதுங்க, சரி எல்லாம் நல்லவங்க மாறிட்டாங்க, ஒன்றும் இல்லை, வந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் பிரச்சனைகள் நிறைந்து வருகிற பொழுது அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமேன். So we forget the purpose of church. I wanted to remember what is the ministry of the church. The ministry of Jesus in the end times. It is not just for the righteous people. It is not just for us. ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டு போயிடுவார் கடைசி நாளில். என்கிட்ட அவர் என்னுடைய அழைப்பு சரியா, எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறது, நீ இங்கே இருப்பாய் கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஜெயத்தை ருசித்து பார்க்க. என்னுடைய ரட்சிப்பை நான் யாராவதுக்கு எடுத்து கொடுக்க முடியும் என்றால் நான் கொடுப்பேன் இயேசுவுக்காக. என்னால் முடிஞ்சால் அதை நான் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்னு சொல்லி. மற்றவங்களாம் எப்படி போனாலும் சாவுங்கடா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னால் வாய முடியாது. ஏன்னா என்னுடைய இயேசு யாரையும் விட்டு போகவில்லை, அவர் எல்லாரையும் அழைத்து சென்றார். ஆமேன். அப்பேற்பட்ட வைராக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஆமேன். So என்னுடைய ஆவினாலே எல்லாம் கூடும். So now we are saying, if we need some miracles, we need some healing, we need God to set us free, the only condition he's asking is, by my spirit I will do it. The Bible says, பைபிள் எழுதியிருக்கு, ரோமர் 8வது அதிகாரம் 32 to 36 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 32 to 36 அங்கே வாசிச்சு பார்த்தோன்னா, இட் வாஸ் பை த ஹோலி ஸ்பிரிட் தே வர் ஏபிள் டு ப்ரே. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இருந்ததுனால தான் விண்ணப்பித்து ஜபித்தார்கள். இல்லாட்டி அவர்களால் முடியல. நான் ஜபிக்க வேணும் என்று சொன்னாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்யணும். இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் கழுத வயசாக எனக்கு மாறிட்டு கொஞ்சம் ஜபிக்கிறப்போ ஃபாஸ்டிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் டே கூட I will just tell the Holy Spirit, God, you got to help me to finish this fast. இல்லாட்டி என்னால் சொந்தமாக என்னால் செய்ய முடியாது. I need you.
டு ஹெல்ப் மீ ஃபினிஷ் த ஃபாஸ்டிங். 7 டேஸாக இருக்கட்டும், 10 டேஸாக இருக்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்க. இல்லாட்டி சொந்த சுயத்தில் 40 நாள் இருந்தேன்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை தேவ பலத்தினால நான் செஞ்சேன்னு சொல்லலாம். ஆமேன். இந்த சுயம் சாகாவிட்டால் நான் செய்த எல்லாமே சுய பலன். So I wanted to encourage you, you know. நீங்கள் தயவு செய்து don't look up to us so much. ஐயோ உங்களுக்குலாம் பாவனா என்னன்னு தெரியாதுன்னு. பாவனா நிறைய தெரியும், ஆனால் கர்த்தர் தான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளை அழிக்கணும்னு நினைச்சா இப்படி தான் டப்புன்னு போட்டுருவார். ஆனால் இன்றைக்குமே மன்னித்து தான் வைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதனால் உங்களுடைய நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைக்கு முக்கியமான காலையில் நாம் 4 மணிக்கு ஜபிக்கிற பொழுது ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அந்த 4 AM there was a prophet, a saint that came to the hotel room, and he showed me about some of the, at least the main attack that is coming against the Church of India. So let me just say the line in English, and கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என் தமிழில் சொல்ல, அப்புறம் நம்ம அங்கேருந்து பார்ப்போம். The enemy is planning a strong attack of delusion against the Church of India to keep them in a spirit of stupor. எனக்கே சுத்துது என்னன்னு சொல்லுவா தமிழில். டிலியூஷன் என்றால் போலியான நம்பிக்கை. அதான் ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஆனால் அது விசுவாசம் இல்லை, அது ஒரு நம்பிக்கை, ஒரு போலியான நம்பிக்கை. கர்த்தர் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவார்னு. கொண்டு எப்படியாவதுலாம் சேர்க்க மாட்டார். நீ கரெக்டாக ரோட்டில் இரு, அங்கே வந்து சேர்ந்துருவேன். ஹலோ, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங், ரைட்? ரெண்டாவது வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டூப்பர், அதுதான் ரொம்ப முக்கியமான. கிட்டத்தட்ட உணர்வு இழந்த அல்லது இயல்பாக சிந்திக்க முடியாத நிலை. இது டிக்ஷனரி எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நானே யோசிக்கிறேன் அது எப்படி அதை ஸ்டூப்பர் என்று தமிழில் சொல்கிறேன்னு. இங்கிலீஷ் the word delusion simply means a false belief or a judgment about an external reality. In other words, we all live the life that we want to live and we think God will not say anything. நான் எது செஞ்சாலும் சொல்லி எது சரி. இங்கே பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். கல்யாணம்னு வர்ற பொழுது ஜாதி, மதம், நகை, நட்டு, நஷ்டம், எப்படி திடீர்னு அபிஸ்மாசி உலகத்தார் மாதிரி பேசுகிறோம்? எப்படி? அப்போ ஆண்டவர் அங்கே இல்லையா? யாரும் மூச்சு விட மாட்டேங்க தானே? இப்போ கப்பு சுப்புன்னு மூச்சு விடுறதே கேட்காது. The silence of the Lord has filled the camp. Praise God. அப்பா அம்மா பார்க்குறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. Praise God. ஜபித்து தான் பார்க்கணும். ஜபிக்காதவங்க பார்க்குறப்போ அது எப்படி? I'm not trying to create confusion. I'm trying to understand what is important and what is priority. ஏன்னா பிசாசு பாரு எங்கே உன்னை அமுக்கலான்னு பார்க்கவோ. இந்த சகோதரி ஐஸ்வர்யாவை நான் யூஸ் பண்ண வேணாம். இந்த ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சரி, யாராவது ஒரு பேர் மேரின்னு சொன்னால் இவங்க தானே மேரி, வேணாம்ல. லட்சுமி இருக்கீங்களா யாராவது? அப்பா லட்சுமியும் உட்காந்துருக்க. தமிழ் சர்ச்சில் எது சொன்னாலும் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. இல்லாத பேரான்னு சொல்லுப்பா. லட்சுமி வேணாண்டா, பாவண்டா. ரெபேக்கா இருக்கீங்களாம்மா? ரெபேக்கா உட்காந்துருக்கியா? சரி, இங்கே ப்ராஃபஸி சொன்னால் பிரச்சனையே இல்லை. ஐசியா ரெபேக்கானா அங்கே ஒருத்தர் இருக்கு, மேரினா இங்கே ஒரு ஆள் இருக்கு. சரி விட்டுருவோம், யாராவது ஒரு பேர் வைப்போம். சே, I want you to understand when God wants to do something, நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஸோ இந்த பிள்ளைய ஒரு பிள்ளை, இந்த நாக்களி ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை பேர் என்ன? இந்த பிள்ளை தான். இந்த பேர் என்ன? இந்த பிள்ளை. ஸோ இந்த பிள்ளை ஜபிக்கிறது இவனை மடக்கவே முடியல. ஏன்னா ஆவியில் அவ்வளோ நிரம்பி இருக்கிறான். I cannot stop her, I cannot slow her down because she is filled with the power of the Holy Spirit. ஒரே ஒரு வழி இருக்கு அமுக்கிறதுக்கு, இன்னொரு கடைசி நேரம் கல்யாணம் பண்ணி வைங்க தப்பான ஒரு ஆளுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு இந்த கதை. அடுத்த நாட்களை கொண்டுருவாப்பா. இதுதான் இப்போ இந்த நடந்துட்டு இருக்கு. Are you with me?
And so you got to really pray with the power of the Holy Spirit that you'll marry the right person in your life. காதல் கண்ணை மறைச்சிச்சுன்னா குழிய தோண்டியும் அனுபவம் ஒன்று மறந்துடாதீங்க. கேட்டா காதல் கண்ணு இல்லை பாஸ்டர், மற்றதுக்கெல்லாம் பார்க்குறான். இல்லை அவங்க 20 பவுனு போடுறாங்க. உன் வாழ்க்கை நான் 20 பவுனா நகை கட்டல நீ வேலை செய்கிற. டோன்ட் டாக் ஸ்டூபிட். உன்னுடைய எதிர்காலம் கர்த்தர் உனக்காக தூக்கின சிலுவை. அந்த சிலுவை எந்த மனிதனும் உன்னை ரட்சிக்க முடியாமல் இருந்த பொழுது இயேசு ஒருவரே வந்து நின்ன அந்த சிலுவை. So when you see this cross of Jesus Christ, you're not going to give up for anybody. Amen. நான் திருமணம் பண்ணுறது முன்பதாக என் மனைவிட்ட சொன்ன முதல் வார்த்தை இதுதான், எனக்கும் என் ஆண்டவருக்கும் நடுவில் வரவே கூடாது. அந்த கேள்வி கேட்டிங்கன்னா நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவரின் ரத்தத்தோடு ஊறினவர். உங்களை அறிவதற்கு முன்பதாக நான் இயேசுவை அறிந்தவன், இயேசுவினால் அழைக்கப்பட்டவன். இயேசு எங்கெங்கெல்லாம் போக சொல்கிறாரோ அங்கெங்கெல்லாம் நான் போயிடுவேன். But I pray that God will give you the heart to just follow me by following Jesus. Amen. அப்படி ஒரு இருதயம் இருக்கிற ஒரு குடும்பத்தார் உங்களுடைய எதிர்காலம் அந்த மாதிரி யோசிங்க. அப்போ தான் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சித்து போக மாட்டோம். இந்த ஆவியா, இந்த பிசாசினுடைய ஆவி இது செய்கின்ற கிரியை. இது ஜக்கரியா தீர்க்கதரிசி காலையில் இந்த அறையில் பேசிட்டு நிற்கிறார். இதை போய் சொல்லு இன்றைக்கு. அதனால் என்னுடைய மற்ற செய்திகள்லாம் நான் கேன்சல் பண்ணி சரி இதை தான். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் பிலீவ்ஸ், பழைய நம்பிக்கைகள், தகாத நம்பிக்கைகள் என்னுடைய இருதயத்தில் வந்து கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்போம். ஆண்டவர் அறியாத நம்பிக்கை இல்லை, அவர் மன்னிச்சிருவாரு, இல்லை மன்னிச்சிருவாரு, இல்லை ஆண்டவர் நம்ம எது செஞ்சாலும் we are in a spirit of stupor, அது ஸ்பிரிச்சுவல் கோமா மாதிரி நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். நம்ம செய்கிற காரியங்கள் சரியா தப்பா, தேவையில்லாத லஞ்சம் தொடுறாங்களே அது சரியா தப்பா, ஆண்டவருக்கு முன்பதாக நீ எப்படி நிற்பாய் யோசிச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப காமன். இந்தியாவில் எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்ய வேண்டியதா. ஆனால் ஆண்டவர் இதை பார்க்குறாரா இல்லையா? ஆமேன். யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், இதே இந்த ஆவிகள் இந்த தேசத்தை அப்படியே அமுக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு வசனத்தை காமிச்சாங்க. ஜெரமாயா சாப்டர் 2 verse 4 and 5. எரேமியா 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். என்ன வாசிங்க திரும்பி? யாக்கோபின் குடும்பத்தாரே, ஆமாம், இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். மாயையை பின்பற்றி. Amazing. The Tamil English scripture is the first line, Tamil Bible is the last line. Okay, ஆங்கில பைபிளில் பாருங்க, chapter 2 verse 5. Thus say the Lord, what wrong did your fathers find in me, that they went far from me and went after worthlessness and they became worthless. மாயையை பின்பற்றி போகிறவர்கள் மாயை எப்படி சொல்லும் தமிழ்ல? மாயவாகவே மாறி விடுவார்கள். Can you believe that? When you look at worthless things, your life will become worthless. Please don't think that I'm saying that we don't need a house, we don't need a car, we don't need a TV. அதெல்லாம் சொல்ல, என் வீட்டில் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஆனால் அது என்னுடைய ஆத்மா இல்லை, கர்த்தர் தான். ஆமேன். சிங்கப்பூர்லேருந்து அழைச்சிட்டு போ. ஓ நீங்கள் அமெரிக்காவில் தானே இருக்கேன், வந்து பாரு அங்கே இருக்கிற பேய்களை, அங்கே இருக்கிற பேய்களை வந்து பாரு. ஆனால் அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அங்கே இருக்கிற பேய்ங்க இங்கே அமுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இங்கே தானே ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை.
நமக்கு கொஞ்சம் கூட இப்போ தெரியுது. Are you with me? If you know how to overcome, that is why I'm encouraging you. If you know how to overcome the demonic problems in this country, you can survive any parts of the world. Honestly. அந்த கட்டுகள் என்னன்னு எனக்கு தெரியும். பிசாசினுடைய தொந்தரவுகள் என்றானே என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நேரமும் பிசாசு செய்கிற காரியம். But God இன்றைக்கு நமக்கு பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், that as God's children, we don't appreciate or admire worthless things. Now you have to understand and ask yourself a question. What is worthless? எது தேவை, எது தேவையில்லாத மாயை? அது நீங்க எழுதி காமிங்க. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியணும். I can't answer for you. ஏன்னா இல்லை இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. சிலது வீட்டுக்கு போனாலே என்னமோ நடு தெருவில் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. கேட்டால் பரிசுத்தம். No, it's nothing to do with that. அதை பற்றி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் மற்றவங்களுக்கு இருக்கிறது எனக்கும் இருக்கிறது. கடன் வாங்கியாவது வச்சு ஒரு அழகை பார்ப்போம் என்றது ஒரு மாயை. சம்பாரி, கஷ்டப்படு, செஞ்சு காமி, ஏமாதாத யாரையும். கர்த்தருடைய உயர்த்தி காமிப்பார். ஆமென். தைரியமாக இருக்கணும். ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நேரம் இருக்கு. அதுக்கு இப்பயே எனக்கு வேணும். So God, I cannot tell you what is worthless. But எந்த ஒரு மாயை உன் இருதயத்தில் வந்து உன்னுடைய விசுவாசத்தை திருடி கொண்டு போகும் என்றால் அது ஒரு மாயை. ஆசீர்வாதங்கள் சில சமயத்தில் திருடி கொண்டு போகிறது. You understand what I'm saying? Sometimes I'm finding it difficult to explain in English and Tamil. So உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறீங்களா? இது யாரு? த பிள்ளை. புது பேர் வச்சிருக்கிற நாக்களிக்கு. இது வந்து ஒரு நல்ல ஜபிக்கிற ஒரு சபை. A praying church. A church that knows how to overcome. This church, when this church prays, no demons in this area can touch this church. இந்த சபை ஜபிக்கிறதுனால மற்ற சபைகள் விடுதலை ஆகிறார்கள். ஆமென், ஆமென். நம்ம ஜபிக்கிறப்போ இந்த வட்டாரத்தில் இருக்கிற மற்ற சபைகளும் தொடப்படுவார்கள். அல்லேலூயா. நம்ம சபையே வளரணும் என்று நினைப்பது தான் சுயம். எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரை நினைப்பது தான் பாக்கியம். சரிங்களா? ஸோ இந்த சபையை எப்படி நிறுத்தணும்? எப்படி நிறுத்தலாம்? நிறுத்த மாட்டானுங்க. எது செஞ்சாலும் அடிச்சு அப்படியே ஜபிக்கிறாங்க. How to stop this church? The demons are holding back the blessing, holding back the souls, holding back the growth. வளர்ச்சி வராதபடி, அற்புதம் நடக்காதபடி, ஆத்துமாக்கள் வராதபடி இந்த பிசாசு வச்சிட்டு இருக்கு எல்லாமே. இவங்க ஜபிக்கிறதே நுப்பாட்ட மாட்டானுங்க. இவனுங்களை நுப்பாட்டணும்னு சொன்னா ஒரே வழி இருக்கு. கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கூட கொடுத்துருவோம். இப்போ நுப்பாட்டுவானுங்க பாரு. ஏன்னா ஆசீர்வாதம் வந்துட்டா நுப்பாட்டுறோம், ஆத்மா கூட வந்துட்டா நுப்பாட்டிடுறோம். ஓ போதும் வந்துட்டாரு, ஓ பெருமை வந்துடும். பாஸ்டர்ஸ் மீட்டிங் போட்டால் முன்னுக்கு உட்காந்துருப்போம் தைரியமா. எனக்கு ஒரு 100 பேர் இருக்கானோ, நானும் நிமிர்ந்துறேன். God showed me when I was taken to heaven. பரலோகத்துக்கு நான் போனப்போ, இதோ பார் ஜபிக்கிற சபையை பிசாசு எப்படி நிறுத்துவான். அப்போ ஒரு சபைக்கு மேலே கூட்டிட்டு, அது எந்த சபைன்னு எனக்கு தெரியாது. I was lifted up and I was looking down at the church and இங்கே இருக்கிற ஆத்மா கொஞ்சம் கூட கொடுப்போம். ஒட்டு இருக்கிற காசு மத்தியில் கொஞ்சம் கூட கொடுத்துருவோம். பேரும் புகழும் கூட கொடுத்துருவோம். இப்போ பாரு அவனுங்க நுப்பாட்டுவானுங்க. ஏன்னா இவங்க நுப்பாட்டிட்டா மறுபடியும் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். Because we have stopped praying. Are you with me? How many times we do the same thing? We pray because we have a need. We pray because we have a problem. We pray because we want our children to pass the exam. We pray because my husband must get a job. We pray because my wife must be healed. Now what happens after that? அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நுப்பாட்டிடுவோமா? So one day we have to say, I pray because I love you, Jesus. நான் ஏன் ஜபிக்கிறேன் என்றால் உங்களை நேசிக்கிறேன். நான் இதுதான் இன்றைக்கி கிஷோர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அடிக்கடி. லவ் பண்ணுங்க ஜீசஸ், லவ் பண்ணுங்க. ரொம்ப ஐ லவ் திஸ் வேர்ட் த வே ஹீ செட் இட். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், அது எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒய்ஃபுக்கிட்ட எடுத்தான் ஃபோனு, வைக்க மாட்டான் ஃபோனு.
2 நாளைக்கு பேசிட்டு இருப்பான். மிளகா போட்டியா கறிவுளுக்கு, எப்படியா அரைச்சிட்டு வந்த, தேவையில்லாத கேள்விலாம் கேட்டு 2 மணி நேரம் 2 நாள் பேசிட்டு இருப்பானுங்க. எல்லாம் செஞ்சீங்களாடா? இந்த பக்கம் யாரும் செஞ்சிருக்க மாட்டீங்களே, செஞ்சீங்களா? 2 மணி நாள் பேசிட்டு இருப்பான். உப்பு போட்டியா, இன்னும் அவன் உப்பு பார்த்துருக்கவே மாட்டான். So interested, you know why? Because they are so in love with that person, right? And so money பேசுறது வந்து போகவே மாட்டுது. சர்ச்சில் பாஸ்டர் எப்படா நுப்பாட்டுவான்னு ஜோம் பண்ணுவானுங்க. வெளியே போன அடி, ஹலோ பாஸ்டர் என்னத்திரமா பேசினாரு, அவர் ஒரு மெசேஜ் கொடுப்பாரு அங்கே, ஏன்னா பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லி. சிஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை பைபிள் ஸ்டடி பாஸ்டர், பைபிள் ஸ்டடி ஃபோனில். And I realize we do that because you love the person. ஜபத்தில் இயேசுவை நாம் நேசித்தால் ஒழிய அவரோடு பேச மாட்டோம். Then I realize that in order for me to pray, I must love Jesus so much. இல்லாட்டி ஜபம் என்பது ஒரு வேலையை ஒழிய அது ஒரு ஊழியம் அல்ல. அவரோட கம்பெனி உங்களுக்கு பிடிக்குமா? Do you love the presence of Jesus? Do you love his company? Do you love his talk? எங்கள் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கப்பெல்லாம் ஏதாவது கேட்குறீங்களா, அந்த கதை ஒன்று சொல்லுவா. ஏப்பா என்னதான் இயேசு என்னதான் சொன்னாரான்னு கேட்பேன். இல்லைப்பா நேற்று வந்தார் நைட்டில் இதெல்லாம் சொன்னார். எப்படா ஒரே ஹவுஸில் தூங்கிட்டு இருக்கோம், நீ அங்கே இருக்க நான் இங்கே இருக்க, இப்படி வந்து சொல்லிட்டு போனா என்ன, உனக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு? Because he loves Jesus. இயேசுவை நேசிக்கிறார். யாரும் உண்மையாக காதல் பண்ணுறோமோ மணி நேரம் போகிறதே பத்தாது. கரெக்டா? காதல் பண்ணாதவங்களாம் ஆமீன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டானுவோ, யாரும் சொல்ல மாட்டானுவோ. பாஸ்டர் கிஷோர் சொல்லுப்பா. இல்லை உங்களை சொல்கிறேன். இவன் தெரியாத மாதிரி இருப்பான் பாரு. கேட்டா லவ் அப்படின்னு சொல்கிறானுவோ. And so I decided I want to love Jesus first before I can pray. I want to love the presence of Jesus before I want to pray. I don't want revelation, but I want Jesus. எந்த ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு நாட்களிலே இயேசுடைய இரட்சகர் என்று சொல்லிதானே அவர் வந்தார். அது ஒரு மாட்டி எனக்கு போதும். If not, we will stop praying. ஜபம் என்பது ஒரு உறவு, ஒரு காதல். இருதயங்கள் நெருங்கின ஒரு இருதயங்கள் பேசுகின்ற நேரம். எது வேணாலும் பேசலாம். சட்டைக்கு எடுக்க போகிறேன்ப்பா, கடைக்கு போகிறேன், சட்டை வாங்கணும், அது எந்த சட்டை கலர் நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்து சொல்லுங்க. நீங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து 25 எடுப்பீங்க, அவர் எதுன்னு அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். ஆம்பளைங்க ஒருத்தன் எடுத்துக்கிட்டே 1 மணி நேரம் நிற்பான், இது நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குப்பான்னு அவனை விட்டுட்டு போயிடுவார். என்ன ஆனால் கேன் யூ ட்ரை டு கெட் ஜீசஸ் டு ஃபாலோ யூ அண்ட் ஹீ வில் ஸ்பீக் டு யூ. ஆமீன். நான் எதை செய்கிறேனோ அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் எங்களை அமெரிக்கா போன சொன்னப்போ கஷ்டம் இல்லை. ஏன்னா 38 வருஷமாக அவரோடு நடந்திருக்கேன். அவருக்கு கீழ்ப்படுகிறதே ஒரு பாக்கியம். அது கஷ்டம் அல்ல, அவர் கீழ்ப்படுகிறது தான் ஒரு பாக்கியம். உலகத்துக்கு எவ்வளோ செய்கிறோம், எவனோ மதிக்க மாட்டான். ஆனால் இந்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன்னுடைய கீழ்ப்படுதலை சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். பரலோகத்தில் கொண்டு போகிறார். அங்கே இருக்கிற உன்னுடைய வீட்டை காமிக்கிறார். நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். உனக்காக இதை கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஒரு ஏஞ்சல் வந்தாங்க, நீ மிதுவாகவே கட்டு, அவசரப்பட்டு கட்டிடாதீங்க, கட்டுனாங்கன்னா நான் போகணுமே மேலே, டேக் யுவர் டைம், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. நான் உண்மையாக சொன்னேன் அவங்கள்ட்டலாம், டேக் யுவர் டைம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வருகிற நாட்களில் பிசாசினுடைய தொந்தரவு இந்த தேசத்தில், இந்தியாவினுடைய தேசத்தில் இந்த ஒரு மாதிரியான ஒரு மயக்கத்தை கொண்டு வரப்போகிறார். ஜபிப்போம், வெற்றி இல்லாமல் இருக்கும். சபைக்கு வருவோம், விடுதலை இருக்காது. வேதத்தை வாசிப்போம், தேவ ஞானம் வராது. ஜபம் பண்ணுவோம், வழிநடத்தல் இருக்காது. போன வருஷம் பார்த்தாலும் அதே மாதிரி, அதுக்கு முன்பதாக பார்த்தாலும் அதே மாதிரி. We will have an exercise of religion without the power of God in our lives.
And if you think that you are going through like this, if you think that now as I say, இப்போ இந்த சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன்னு நினைச்சு இருந்துருக்கேன்னா அது உங்க ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்குன்னு உங்களை சொல்ல விரும்புகிறேன். I want to remind you there is a spirit at work that is blocking revelation from coming into your lives. Amen. I want you to understand that. ஏன்னா கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அதை நான் பார்த்த அந்த வசனம் 15வது வயசுல இதை நான் படிக்கிறேன் இல்லையா, கர்த்தரை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அப்பதான் சொன்னேன், எத்தனையோ வெக்கம் வருது வாழ்க்கையில. கஷ்டம், காசு இல்லை வெக்கம், வாங்க முடியல வெக்கம். என்னுடைய பிள்ளைகளை மெக்டானல்ட்ஸ் கொண்டுட்டு போய் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ அவங்க பர்கர் கேட்பாங்க தானே, கையில் அப்படி காசு இருக்கும், அதை கணக்கு பண்ணணும். சரி, இந்த பிள்ளை இதை கேட்குறா, அந்த பிள்ளை அதை கேட்டுட்டா, இந்த மிச்சம் எது இருக்கோ அதுதான் நான் சாப்பிடணும். அவ்வளோதான் இருந்துச்சு கையில். பால் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை வெட்கப்படுத்த மாட்டார். உலகத்துக்கு போயிருக்கலாம் வேலை செய்கிறேன், ஆனால் முன் நோக்கி வைத்த காலை நான் பின் நோக்கி வைக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தேன். இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் தானே. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு நம் மனம் இறங்கி எத்தனையோ சாப்பாடுகளோ தேசமெங்கும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மற்றவங்களுக்கு காசு கொடுக்க பயம் வரல, ஏன்னா கொடுத்துட்டா கர்த்தர் அப்படியே டாப் அப் பண்ணிடுவார். அல்லேலூயா சொல்லு. ஏனென்றால் இந்த தைரியத்தை அவர் கொடுத்து விட்டார். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் என்னுடைய விசுவாசத்தை நடத்தவில்லை, அவருடைய விசுவாசத்திலே என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். The Bible says the life that I live by the faith of the Son of God. எங்க எழுதிருக்கு? 2 Corinthians, Galatians. மற்ற நேரத்தெல்லாம் பைபிளை டப்புன்னு எடுத்து அடிக்கிறீங்க, எட்ரா ஏதாவது. It is no longer I that liveth, இனி நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே. எங்க எழுதியிருக்கு? Galatians 2. வாசிங்கோ. Quick, I need to finish. டயர்டா இருக்கு தானே கேட்டு. கிறிஸ்துவிலே சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஏஞ்சி நில்லுங்களேன், நான் சொல்றேன் ஒரு கதை. ஏஞ்சி நில்லுங்கப்பா. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து கேட்குறீங்க, டயர்டா இருக்கும். ஏஞ்சி நின்று கொஞ்ச நேரம் கேளுங்க, வாசிக்க கேளுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எந்த விசுவாசத்தினால நான் பிழைக்கிறேன்? அவர் என் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே. I'm living by the faith of the Son of God, not my faith, you know. என்னுடைய விசுவாசம் அல்ல, அவருடைய விசுவாசம். டேய், எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஃபோட்டோ போட்டுறாதப்பா, இல்லை கிறிஸ்டியன்ஸு. கொஞ்ச நேரம் உட்காருங்க. I just wanted to exercise your back for a while. இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமீன். நானும் உட்காந்து பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். No. You see, this is an important breakthrough scripture. You have to believe that inside your heart. இல்லாட்டி நீங்கள் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். We will start struggling. இன்னைக்கு என் விசுவாசம் கூட இருக்கு, நாளைக்கு குறைஞ்சி போகுது. இன்னைக்கு கூட இருக்கும், நாளைக்கு குறைஞ்சிட்டு போவோம். அதனால் ஒரு நாளைக்கு நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன், இன்னொரு நாளைக்கு பின்னால் வரேன். ஆனால் இங்கே எழுதி இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம். I'm living God's strength. I'm drawing from His faith. என்னை குறித்து எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கைக்காக நான் இயேசுவை பின்பற்றி செல்வேன். ஆமென். So you see how God is saying. So without the Holy Spirit we cannot overcome. Without the Holy Spirit we cannot be holy. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் எதுவும் செய்து முடிக்க முடியாது. சிகரெட்டை விட முடியாது, பரிசுத்தம் உள்ளுக்கு வராது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் கட்ட நண்பர்களை விட முடியாது. ரொம்ப இயேசுக்காக எதுவும் செய்வான் ஆண்டவரே, நண்பரை விடுறான்னா விட மாட்டான். கேட்டா மச்சி தர்மா, சரி வச்சுக்கோ, நரகத்துக்கு ஒன்னா கும்பலா போங்கோ. God is asking us to live a separated life.
இதுதான் இந்த தேசத்தை குறித்த ஒரு காரியம். பாபிலோனுடைய ஆவியிலிருந்து அவர்கள் வெளியே வந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேசத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன். தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையில பாபிலோன் மாறி அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தால், நான் நியாயம் தீர்க்கிற நேரத்தில் வருகிற பொழுது அவர்களும் நியாய தீர்க்கப்படுவார்கள். So I wanted to take this challenge today. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு தைரியத்தை கொடுக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற எங்கள் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால், உங்களுடைய ஜெபம் அவர்களை காத்துக்கொள்ளும். ஒரு பிள்ளையினுடைய ஜெபம் தன் பெற்றோரை ரட்சிக்கும். ஒரு பிள்ளையினுடைய ஜெபம் தன் கணவரை ரட்சிக்கும், தன் மனைவியை தொடும். ஒரு பிள்ளையினுடைய ஜெபம் உன் குடும்ப அந்த வம்சமே தொடப்படும். இன்றைக்கு அம்மா இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுடைய அம்மா குடும்பத்தில் 40 ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் ஏற்று வந்ததுனால, அண்ணன் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் ஆண் பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவர் ஒரு நாள், இன்னும் அநேக ஊழியர்களை ஆங்காங்கே எழுப்பி கொண்டு வரும் ஒரே ஒருவர்னால. ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய சாட்சினால இன்னொரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. So you see, when the devil is stopping you, he is stopping others through you, and that's what he is planning. இன்றைக்கு காலையில் அந்த ஜக்கரியா தீர்க்கதரிசி வந்து பேசுகிற பொழுது அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ். நீங்கள் மனைவிட்ட நான் பேசவே இல்லை. இங்கே கொஞ்சம் ரெடியாக வரப்போ தான் 3 மணி நேரம் நான் அவங்ககிட்ட பேசலை. நான் பேசாமல் இருந்தேன். அவங்க சொல்கிறத எழுதிக்கிட்டு அவங்க வந்து பேசுகிறப்போ அவ்வளவு சீரியஸாக வந்து பேசினாங்க இந்த தேசத்தை குறித்து. ஒரே ஒரு வார்த்தை நிறையா சொன்னாங்க. லாஸ்ட்டே வந்து டெல்லியில் ஆவியில் நான் எடுத்து போனேன். டெல்லியில் நிற்கிறேன். அங்கே வெளியே இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸு, பார்லிமெண்ட் ஏரியா, அங்கே வந்து வெளியே நிற்கிறேன். இதோ இந்த டெல்லியிலே ஒரு நிலநடுக்கம் வரும். அந்த நிலநடுக்க மத்தியிலே அங்கே இருக்கிற அந்த பிக் பொலிட்டிக்கலோட ஷேக்அப் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னால், அது நாங்கள் அமெரிக்கா சர்ச்சில் டிவியில் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை குறித்து. அதே மாதிரி ஜனவரி மாதம் நிலநடுக்கம். God can shake any country. Amen. God can bless any country through our prayer. I just want to take our challenge today. Are you ready for the challenge? இன்றைக்கு ஆண்டவர் என்னை விழிப்புணர்ச்சி கொடுக்கட்டும். ஆண்டவர் என் கண்களை திறந்து காமிக்கிட்டோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரகசியமாக சில பிரச்சனைகள், பிசாசனுடைய கட்டு உங்களுக்குள்ளாக இருக்குன்னு, இன்றைக்கு ஆண்டவரே இதை உடைத்து போட்டு வெளியே வரட்டும். ஆமேன். என்னுடைய குடும்பத்தை அன்பினால் கட்ட வேண்டும், வாயினால் கட்ட வேண்டாம். இந்த நாவு தான் அந்த குடும்பத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நாவு தான் என் குடும்பத்தில் வெறுப்பை கொண்டு வருது. அவன் வாய் திறந்தா போச்சு, அவ்வளோதான். இந்த நாவுனால தான் எல்லாமே நடக்குது என்றால், where is godliness in my speech? பெற்றோர்கள், பிள்ளைகள், வாலிப பசங்க, உங்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா வளர்த்து உங்களை எல்லாம் செஞ்சு எல்லாம் படிக்க வச்சு, ஏன் அம்மா அப்பா பார்த்தா அவ்வளோ வெறுப்பு பேச்சில்? பைபிள் என்ன நம்ம போட்டிருக்கு? if you will honor your parents, you will live long life. நினச்சி பார்த்துருக்கீங்களா? உன் கணவன், உன் தாயும் தந்தையும் கனப்படுத்தினால் என்றால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் கூட்டி கிடக்கும். Can you believe this? அதுக்குன்னு கனப்படுத்தினா ஆண்டவருக்கு மேலெல்லாம் தூக்க முடியாது, ஆண்டவருக்கு அப்புறம். அது ரொம்ப கஷ்டம், மனம் உடைஞ்சிரும் சில சமயத்தில். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த சாக்ரிஃபைஸ், ஏஞ்சலின் சொன்னாங்க இல்லையா, நாளைக்கு உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு வரும். ஏஞ்சலின் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்கனால அவங்க அம்மாவும் அப்பாவையும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவங்க தங்கச்சி குடும்பங்கள் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால அந்த குடும்பமே, வம்சமே ரட்சிப்பு பட்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்கள் மூலம் இன்னொரு குடும்பம் ஆசீர்வாதமா. Let's all stand up together. We're going to pray. We're going to pray for a minute. இன்றைக்கு முழு இருதயத்தோடு ஜெபிப்பீங்களா என் கூட? ஆமென்.